அனைத்து கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பிரதான மிக முக்கியமான செய்திகளுடன் உங்களுடன் நாங்கள் கலந்துரையாட வந்திருக்கின்றோம். நாட்டுக்கு மிகவும் அவசியமான செய்திகள், வடக்கு கிழக்கு தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு இன்று தயாராக இருக்கின்றோம். எனவே எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது நேற்றைய தினம் பல தலைப்புகளுடன் இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் உங்களுடன் சமூகம் அளித்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நடைபெற்ற நுகேகுடா பேரணியில் ஏறக்குறைய நாமல் ராஜபக்ச, அதாவது பொதுசன பிரமுனவனுடைய இணைப்பாளராகிய நாமல் ராஜபக்ச அரசியல் அனாதையாக மாற்றப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் என்னென்று சொன்னால், இந்த பேரணியின் முக்கியமான நோக்கமாக ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாக அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய எந்தவித வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது ஒன்று. அடுத்ததாக இந்த அரசாங்கத்தினுடைய ஜனநாயக விரோத செயற்பாடுகள் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காகத்தான் இந்த பேரணி என்று சொல்லப்பட்ட போதும், நாமல் தனது அரசியல் இருப்புக்குத்தான் இதை பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி பல எதிர்க்கட்சிகள் அதை வடிவாக வழங்கி கொண்டன. எனவே நாமல் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் பார்க்கின்ற போது அனைத்து மக்களும் தொப்பிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அணிந்த டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, நாமலின் ஏதோ ஒரு சின்னத்தை பொறித்து கொண்டு, நாமல் ராஜபக்சவனுடைய அந்த பெயர் பதிக்கப்பட்ட தொப்பிகளாக இருக்கட்டும், டிஷர்ட்டுகளாக இருக்கும், நாமலை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நாமல் தான் இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்துகின்றார் என்று சொல்லி பல எதிர்க்கட்சிகளுக்கு இந்த விளக்கங்கள் புரிந்திருக்கக்கூடும். அதனால்தான் அவர்கள் சுதாரித்து கொண்டு தங்களுடைய இருப்புக்கு நாமல் வேட்டு வைத்து விடுவார் என்று சொல்லி ரணிலாக இருக்கலாம், மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கலாம், மற்ற சஜித்தாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அனைத்தும் பின்வாங்கி இருக்கின்றன. அவர்களுடைய அந்த ஆதரவு இருந்த போதும் அவர்களுடைய பிரதானமான அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் வரும் அந்த நுகேகுடா பேரணியில் கலந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக தான் ரணில் நேற்று இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். இதைவிட முக்கிய எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மூன்றாவது எதிர்க்கட்சி, மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழரசு கட்சியினர் கூட இந்த கூட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவே சாதாரண அரசியல்வாதிகள், சாதாரண பொதுமக்கள், சாதாரண ஆதரவாளர்கள் என்று சொல்லித்தான் பலரும் இந்த கூட்டத்தில் பங்காற்றி இருக்கின்றார்கள். இதில் முக்கியமான சில சுவாரஸ்யமான சில கொமெடியான விஷயங்கள் பல இருக்கின்றன. இவை சம்பந்தமாக நாங்கள் பின்னர் பார்க்க போகின்றோம். சாரதி அனுமதி பத்திரம் இனி வருகின்ற காலங்களில் இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. அதற்கான ஒரு புள்ளி வழங்கல் திட்டங்களை போலீசார் மேற்கொள்ள போகின்றார். எனவே போக்குவரத்துகளில் இந்த சாரதிகள் விடுகின்ற அந்த பிழைகளுக்கு புள்ளி வழங்கும் திட்டம் இது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பிறகு விரிவாக பார்க்க போகின்றோம். போதைப்பொருள் கடத்தல்கள், அதாவது போதைப்பொருள் கடத்தல்களில் நேற்று மட்டும் 350 கோடி ரூபாய் பெறுமதியான கடலுக்குள் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த போதைப் பொருட்களை மீட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக இதைவிட கடலுக்குள்ளால் வருகின்ற அந்த போதைப் பொருட்களை விட தரையால் கூட மிகவும் சூட்சமமான முறையில் வருகின்றது தபால் பொதிகளுக்குள்ள 360 கிலோ போதைப் பொருட்கள் இலங்கையினுடைய மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருக்கின்றாங்க. ஆனாலும் இது சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கத்தை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம். இந்த யானைகள் இலங்கையில் அழிந்து போவது சம்பந்தமாக வன விலங்கு சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நிறுவனங்கள் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. 10 மாதத்தில் மட்டும், இந்த 10 மாதங்கள் இதுவரை நடந்த 10 மாதங்களில் மட்டும் 380 யானைகள் இறந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த 380 யானைகளிலும் இயல்பாக இறந்த யானைகளை தவிர மனிதர்களுடைய நடத்தைகளால், வேட்டையாடுவதாலேயோ, துப்பாக்கி பிரயோகம்
சம்பவங்களை மேற்கொள்வதாலேயோ அல்லது யானைகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாலேயோ அல்லது நஞ்சுகள் போன்றவற்றை வைத்து வெடிகள் வைத்து யானைகளை கொள்வதாலேயோ 182 யானைகள் இருந்ததாக 2004 ஆண்டு கணக்கெடுப்பின் போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது 7451 யானைகள் இலங்கையில் இருப்பதாக இந்த 2004 ஆண்டு கணக்கெடுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில யானைகளுக்கு இபிஎஸ் கருவி பூட்டப்பட்டிருக்கிறதாகவும் அந்த யானைகள் எங்கே செல்கின்றன, இப்பொழுது எங்கே நிற்கின்றன, அது யாரால் கொல்லப்படுகிறது என்ற தகவல்களையும் இனி வருகின்ற காலங்களில் இந்த இந்த வனவிலங்கு அந்த இலாகா திணைக்களத்தினரால் அறியக்கூடியதாக இருக்குது. நேற்று நவம்பர் 21 ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே நவம்பர் 21 இந்த தமிழீழ மாவீரர் தின எழுச்சி தாயகங்கள் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த மாவீரர் வாரம் எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது, இதற்கு அத்திவாரமிடப்பட்ட சம்பவங்கள் சம்பந்தமாக ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம். கைகழுவச் சென்ற ஆறுகால் மடத்தில் கைகழுவச் சென்றவர் சாப்பிட்டு விட்டு கைகழுவச் சென்றவர் கிணற்றுக்குள் விழுந்து இறந்திருக்கின்றார். எனவே இவர் அண்மையில் சில நாட்களுக்கு முன்னர் நோர்வேயிலிருந்து வந்த ஒரு 40 வயது மதிக்கத்தக்கவர் என்று சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இளவாலையில் வாந்தி எடுத்த ஒரு 9 மாத ஆண் குழந்தை இறந்திருக்கின்றது. அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனுடைய அந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்த ஆனந்த சுதாகரனுடைய தாயார் என்று சொல்லியும், எனவே இவர் நேற்று முன்தினம் கடந்த புதன்கிழமை கிளிநொச்சி மருத்துவமனையில் முதுமை காரணமாக இறந்திருக்கின்றார். அதன் காரணமாக 2 பிள்ளைகளும் ஏதிலியாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கண்ணீர் கதையை கூட நாங்கள் ஒரு கவலை தருகின்ற ஒரு விடயத்தை கூட நாங்கள் பார்க்க போகின்றோம். போதைப் பொருளை கடத்துவதற்காக இந்தியா சென்று வந்த இருவர் கடற்கரையிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள், இவர்களுக்கான தகவல்கள் யார் வழங்கினது, யார் கைது செய்தார்கள் என்ற சம்பவங்களை விரிவாக பார்க்க போகின்றோம். யாழில் வாடகைக்கு அறை எடுத்து போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வாடகைக்கு ஏன் வீடு எடுக்கிறார்கள் என்று சொல்லி உண்மையில் நாங்கள் பார்க்கின்றார்கள். ஒன்றில் குடும்பமாக வாழ்வதற்காக அல்லது தொழில் நிமித்தம் வேறொரு மாவட்டத்திற்கு சென்றதற்காக வாடகைக்கு வீடு எடுக்கின்றோம். இதைவிட போதைப் பொருளை விற்று அதன் மூலம் வருமானம் ஈட்டுவதற்காக இந்த 8 பேர் கொண்ட ஒரு அணி யாழ்ப்பாணத்தில் ஒரு லொச்சொண்டை வாடகைக்கு எடுத்து அதில் இருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இனி தலைப்பு விடயங்கள் சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அரசியல் அனாதையாக்கப்பட்ட நாமல் ராஜபக்ச ஏறக்குறைய நேற்றைய நுகைக்கொட பேரணியில் நாமல் ராஜபக்ச அனாதையாக்கப்பட்டிருக்கின்றார். மக்களாலே அவர் ஒரு வெறுத்தொதுக்கப்பட்டவராக காணப்படுகின்றார். எனவே வழமையாக இந்த பொதுசன பிரமுனவனுடைய கூட்டங்கள் என்று சொன்னால் மக்கள் சேர்க்கின்ற அளவை விட இந்த முறை மிக குறைந்த அளவில் சேர்ந்திருப்பதாக பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். இதைவிட இவ்வாறு சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு சலுகையின் அடிப்படையில் தான் சேர்ந்தார்கள். தாமாக உண்மையில் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உணர்ச்சி பூர்வமாக வந்து இந்த கூட்டத்தில் அல்லது இந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை. இவர்கள் எல்லோரும் குடிபானங்களுக்காகவும் சொற்ப பணங்களுக்காகவும் தான் ஆசைப்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பலர் 3000 ரூபா காசு கொடுக்கப்பட்டதாகவும் 5000 ரூபா காசு கொடுக்கப்பட்டதாகவும் பல மதுபான போத்தல்களை அவர்களுக்கு வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. இவர்களை மாவட்ட ரீதியில் ஏற்றுகின்ற போதே அந்த பஸ்களுக்குள்ள அந்த மாவட்ட இணைப்பாளர்கள், அதாவது பொதுசன பிரமுன கட்சியினுடைய அந்த மாவட்ட இணைப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கணிசமான ஆட்களை பஸ்ஸில் ஏற்றி வரணும் என்று சொல்லி சில கட்டளைகளை பிறப்பித்திருப்பார்கள் தானே. அந்த கட்டளைகளை இவர்கள் அந்த மாவட்ட இணைப்பாளர்கள் நிறைவேற்பதற்கு அவர்களிடம் பெருமளவு பணம் விசுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த பணங்களை அவர் 3000 ரூபாவோ அல்லது 5000 ரூபாவோ அல்லது மதுபான போத்தல்களை வழங்கித்தான் இந்த போராட்டத்திற்கான ஆட்களை அணி சேர்த்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் சில ஊடகவியலாளர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கப்படுகின்ற போது இன்று காலை எடுத்து நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற போது
அங்கே நின்ற சில மக்களுக்கு முன்னாலேயே நிற்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு மதுபானங்கள் அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வெறியில் நின்றிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பாவித்த அந்த மதுபானங்களினுடைய ஸ்மைல் மனம் அங்கு நிற்க முடியவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட அந்த வீதியோரங்கள், அதாவது நுகைக்கூடவினுடைய வீதியோரங்களில் புல்லுக்கட்டுகள், அதாவது மாடுகளுக்கு வைத்திருக்கின்ற புல்லுக்கட்டுகள் தான் அங்கே தூக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வினோதமான செயற்பாடாக பார்க்கப்படுகின்றது. எனவே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த நுகைக்கூட பேரணிக்கு வருபவர்கள் மனிதர்களே இல்லை, மாடுகள் தான் வரும் என்று சொல்லியிருந்தார். எனவே இதனுடைய எதிரொலியாகத்தான் இந்த புல்லுக்கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மாடுகள் வந்து இந்த புல்லுக்கட்டுகளை மேய்ந்துவிட்டு அந்த பேரணியில் கலந்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு கருத்து சாரப்பட வைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. நுகைக்கூடவுக்கு வருகின்ற அந்த பேரணி வருகின்ற அந்த வீதிகள் தோறும் அநேகமாக நல்ல பச்சை பசேல் என்ற புல்லுக்கட்டுகளை அவர்கள் கட்டிவிடப்பட்டிருந்த காட்சிகளை நேற்று காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் என்று சொல்லி ஒரு ஜோக்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது ஒரு பொழுதுபோக்கு மையம் போன்ற ஒரு செயற்பாட்டை தான் இவர்கள் செய்திருக்கின்றார்கள். தாங்கள் ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம் என்று தெரியாமல், அதாவது மேளங்கள் தாளங்கள் போட்டு அடித்து கும்மி அடித்து நடனங்கள், அதாவது ஒரு சில அந்த வீடுகளில் நடைபெறுகின்ற அந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் அந்த இதுகளில் இரவில் அந்த இளைஞர்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள். அவ்வாறான ஒரு நிகழ்வைத்தான் காணக்கூடியதாக இருந்தன. சிலர் வீதிகளில் அந்த மேளங்கள் வைத்து அடித்து நாடகம் நடித்து, அதாவது தன்னுடைய உடலை அசைத்து நாடகங்கள் போட்ட விதத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமைதியான முறையில் ஓரளவு கூட்டங்கள் நடைபெற்றிருந்த போதும் நாமல் அவர்கள் மேடையில் வந்து பேசுகின்ற போது இன்றைய கதாநாயகன் நாமல் என்று சொல்லி சாமரஸ் சம்பந்த என்பவர் கூறியிருக்கின்றார். எனவே இவர் ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராகவும் பல்வேறு பதவிகளை கடந்த ஆட்சி காலங்களில் பெற்றவராகவும் எதிரணியினுடைய ஒரு முக்கிய உறுப்பினராக காணப்படுகின்ற சாமரஸ் சம்பந்த என்பவர் நாமல் மேடைக்கு வருகின்ற போது இன்றைய கதாநாயகன் வருகின்றார் என்று சொல்லி கூறியதையும் பார்க்கப்படுகின்றது. இதே எதிர்கட்சியினருடைய ஏனைய கட்சியினருக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் நாமல் தான் ஒரு வலுவான அரசியல்வாதியாக வருவார் என்று சொல்லி இதன் மூலம் மைத்ரிபால சிறிசேனவையோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவையோ அல்லது சஜித் பிரேமதாசா போன்றவர்களையோ புறந்தள்ளிவிட்டு நாமல் முன்னுக்கு வந்து நிற்கின்ற அந்த செயற்பாட்டை நேற்று முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு வருடமாக ஆட்சிக்கு வந்த என்பிபி கட்சியினர் செய்த அந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் மற்றும் ஜனநாயக விரோத முறையையும் எதிர்ப்பதாகத்தான் இந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்ட போதும் அதற்கு மேலாக நாமலை முன்னிலைப்படுத்தி அவரை ஒரு கதாநாயகனை காட்டுவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த கூட்டம் என்று சொல்லி எதிர்கட்சியினர் பலர் விளங்கியதன் பின்னணியில் தான் அனைத்து எதிர்கட்சியினரும் பின்வாங்கி இருக்கின்றார்கள். எனவே இருந்த போதும் நாமலுடைய பேச்சு மடையில் ஆரம்பித்த போது பலர் அங்கு அந்த நிகழ்வில் இருந்து விலகிச் சென்று, அதாவது கலைந்து சென்ற அந்த நிகழ்வுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தாமாகவே சேர்ந்த கூட்டமா அல்லது அழைத்து வரப்பட்டு அல்லது சில சலுகைகளுக்காக மதுபான போத்தல்களுக்கும் பணத்துக்காகவும் வந்த கூட்டமா என்பது தற்போது ஆய்வுக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. எனவே நாமல் ராஜபக்ச மிகப்பெரிய தோல்வியையும் மிகப்பெரிய ஒரு அரசியல் அனாதையாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. சாரதிகள் அனுமதி பத்திரங்கள் எதிர்காலத்தில் சாரதிகள் இழக்க வேண்டிய ஒரு அபாயம் வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களை போலீசார் மறைத்து தண்டப்பணங்கள் அறவிடப்படுகின்ற போதோ அல்லது குற்றங்கள் இழைக்கப்படுகின்ற போதோ அல்லது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை சம்பந்தமாக புள்ளிகளை வழங்குவார்கள். இவ்வாறு புள்ளிகள் வழங்குகின்ற போது அந்த புள்ளிகளினுடைய தொகைகள் கூடுகின்ற போது அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை அவர்கள் இழக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு பிழைவிட்டால் அவர்கள் ஒரு புள்ளியை தங்களுடைய அந்த கணனி முறைப்படுத்தப்பட்ட அல்லது டிஜிட்டல் முறைப்படுத்த ஒரு கணக்கிலே அவர்கள் அந்த புள்ளியை அவர்கள் இடுவார்கள். இவ்வாறு இரண்டாவது முறை அவர் தவறு செய்கின்ற போது இரண்டாவது முறையும் இந்த புள்ளியை இடுவார்கள். இவ்வாறு அவர்கள் எத்தனை முறை பிழைகள் செய்கின்றார்களோ அந்த பிழைகளை வைத்துக்கொண்டு தான் சாரதி அனுமதி பத்திரம் இவருக்கு வழங்குவதா, இவர் தகுதியுடையவரா என்று சொல்லி எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லியும், எனவே எதிர்காலத்தில் இந்த விபத்துக்களை தவிர்ப்பதற்காகவும் சாரதிகளை ஒரு சரியான முறையில் கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் வரவேற்கப்பட்ட ஒரு திட்டமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது.
போதைப் பொருள் குற்றவாளிகள் தொடர்ந்து கைது செய்யப்படுகின்றார்கள். போதைப் பொருட்கள் வகை தொகை கைப்பற்றப்படுகின்றன. கடலில் இருந்து ஏராளமான பல கிலோகிராம்கள் 300 கிலோகிராம் 400 கிலோகிராம் என்று சொல்லி பல கிலோகிராம்கள் கடலில் இருந்து பொதியாக மீட்கப்படுகின்றன. கிண்டைனராக மீட்கப்படுகின்றன. இதைவிட அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் தபால் பொதிகளுக்குள்ள கூட இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன. எனவே போதைப் பொருட்கள் எவ்வாறு கைப்பற்றப்படுகின்றதோ, அதாவது போலீசார் கடலுக்குள்ளால தான் கொண்டு வர நீங்கள் கைப்பற்றுகின்றீர்கள், ஆகவே தபால் மூலம் நாங்கள் அனுப்புகின்றோம் என்று சொல்லி இந்த போதைப் பொருள் குற்றவாளிகள் மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு முயற்சி, அதாவது தபால் மூலம் போதைப் பொருட்களை இங்கே நாட்டுக்கு கடத்துவது கூட முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது என்ன முறையில் இந்த போதைப் பொருட்களை நாட்டுக்கு கடத்தி வருகின்றார்கள் என்று சொல்லி உண்மையில் அச்சம் கொள்ள வேண்டிய நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். மக்களுடைய வாழ்க்கை நிலை அமைந்திருக்கின்றது என்பதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. போலீசார், இராணுவத்தினர், முப்படையினர் மற்றும் சாதாரண பொதுமக்கள் அனைத்து பேரை இணைத்து நாட்டில் இந்த போதைப் பொருட்கள் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக நாடே ஓரணியில் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு திட்டத்தை ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்னிலைப்படுத்தி இந்த போதைப் பொருள் கும்பல்களை கைது செய்கின்ற இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் புதிய வழிமுறைகளை கையாண்டு போதைப் பொருட்களை நாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். நாட்டில் யானைகளினுடைய அழிவு, யானைகள் அழிந்து போகிறதாக யானைகள் சம்பந்தமான கணக்கெடுப்பு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த யானைகளினுடைய எண்ணிக்கை எதிர்காலத்தில் மிக குறைந்த அளவில் செல்கின்றது என்று சொல்லியும் இது இயற்கை சமநிலையை பாதிக்கும் என்று சொல்லியும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். கடந்த 10 மாதத்தில் மட்டும் 380 யானைகள் இங்கே சாவடிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது இறந்து காணப்படுகின்றன. இந்த சாவடிக்கப்பட்ட யானைகள் நோய் காரணமாக அல்லது இயற்கை மரணம் காரணமாக அல்லது வயது முதிர்ந்த நிலை காரணமாக இறந்திருக்கிறதை விட மனிதனுடைய நடத்தை காரணமாக இறந்த யானைகள் மொத்தம் 158 என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர்கள் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியோ அல்லது வெங்காய வெடிகளை தாக்கியோ அல்லது யானைகளுடைய அந்த தடங்கள் போட்டோ அல்லது யானைகளுக்கு நஞ்சு ஊட்டியோ ஏதோ ஒரு முறையில் யானைகளை கொள்கின்ற அந்த நிலைப்பாடு 158 யானைகள் கடந்த 10 மாதத்தில் மட்டும் கொள்ளை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே 2024ஆம் ஆண்டு யானைகளுடைய கணக்கெடுப்பில் 7451 யானைகள் மட்டும்தான் இப்போ இலங்கையில் இருக்கின்றதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே யானை அழிப்பதால் இயற்கை சமநிலை குலைவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். காப்போத்த உயர்தர விடைத்தாள் அனுப்பாமை தொடர்பாக மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் உயிரியல் பாடத்தின் பகுதி 1 பேப்பர் தவறுதலாக அந்த திருத்தப்படுகின்ற இடத்துக்கு அல்லது கல்வி திணைக்களத்துக்கு அனுப்பப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. விடைத்தாள்கள் திருத்துகின்ற இடத்திற்கு விடைத்தாள்களை பரீட்சை நிலையத்திலிருந்து அனுப்புவதற்கு உரிய அதிகாரிகள் தவறிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் தான் நடைபெற்றது. என்னென்று சொன்னால் அங்கே நடைபெற்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது உயிரியல் பாடத்தினுடைய 1வது பாட பேப்பர் அனுப்பப்படவில்லை, அது தவறுதலாக அவர்கள் மறந்து விட்டார்கள் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே 2வது பேப்பர் அனுப்பப்பட்ட நிலையில் 1வது பேப்பர் அனுப்பப்படவில்லை. இது அடுத்த சில 3 நாட்களுக்கு பிறகு பரீட்சை நடைபெற்ற அந்த மண்டபத்தில் இருந்த அந்த காகித கட்டுக்களை சரிபார்க்கின்ற போதுதான் இந்த பரீட்சை எழுதப்பட்ட அன்றைய தினத்தில் உயிரியல் பாடத்தினுடைய பகுதி 1 விடைத்தாள்கள் அந்த காகித கட்டுக்களுக்குள்ள இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவசரமாக திணைக்களத்துக்கு அறிவித்து அது அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்தபோதும் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. எனவே இவ்வாறு அனுப்பப்பட்டதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அந்த விடைத்தாள்கள் திருத்த பணிக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. நேற்று 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியாக மாவீரர் தின ஏற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி லெப்டினன்ட் கேர்னல் சங்கர் என்கின்ற முதல் போராளி இந்த மண்ணுக்காக இறந்திருக்கின்றார். இதன் போது தேசிய தலைவரால் 1989ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டதுதான் இந்த மாவீரர் தின நிகழ்வாக கொண்டாடப்பட்டு வருகின்றது.
லெப்டினன்ட் கேர்னல் சங்கரனுடைய 1982 ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த உயிர்நீப்பு அந்த தினத்தை 1989ஆம் ஆண்டிலிருந்து அதே தினத்தில் நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை அந்த மாவீரர் வாரமாக தேசிய தலைவரால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு தாயகம் உட்பட சர்வதேச நாடுகளில் அன்றைய நாளிலே, அதாவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை ஈகச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி மாவீரர்களுக்கு மதிப்பளிக்கின்ற, அதாவது மாவீரர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக பல வருடங்களாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது. கைகழுவச் சென்றவர் கிணற்றுக்குள் விழுந்து மரணமாக இருக்கின்றார். இது எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் யாழ்ப்பாணம் ஆர்கால் மடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அண்மைய சில வாரங்களுக்கு முன்னர் நோர்வே நாட்டிலிருந்து வந்த ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் தங்கி இருந்திருக்கிறார். அதாவது ஆர்கால் மடத்தில் அவர் தன்னுடைய உறவினர்களுடன் தங்கி இருந்திருக்கின்றார். இந்த காலப்பகுதியில் தான் அவர் சாப்பிட்டு விட்டு கைகழுவச் சென்றிருக்கின்றார். எனவே அங்கே இருந்த அந்த கட்டு, அதாவது சுவர்களற்ற அந்த கிணற்றுக்குள் தவறுதலாக அவர் விழுந்திருக்கின்றார். இதன் போது அவர் மூச்சு திணறி இழந்திருக்கின்றார். எனவே நாங்கள் அடிக்கடி கூறுறாங்கள், இந்த கிணறுகளை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்குங்கள். அதாவது சிறு குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான கிணறுகளை உங்களுடைய வீடுகளில் ஏற்படுத்தி வைத்திருக்குங்கள். இந்த பாதுகாப்பான கிணறுகள் என்று சொல்லப்படுகின்ற போது கிணறை முற்று முழுதாக சுவர்களால் உயர்த்தப்பட்டு 2 அடியோ அல்லது 3 அடி உயரத்திற்கு உயர்த்தப்பட்ட சுவர்களை கட்டி முடித்து அந்த சுவர்களை கட்டிவிட்டு அந்த கிணற்றை கையாளுகின்ற போது இவ்வாறான உயிர் சேதங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். பாந்தி எடுத்த 9 மாத ஆண் குழந்தை ஒன்று இறந்திருக்கின்றது. இளவாலை பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த குழந்தை வாந்தி எடுத்த சில மணி நேரங்களில் இளவாலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே அந்த மருத்துவமனையில் கொண்டு சென்ற போது அந்த பிள்ளை ஏற்கனவே இறந்து விட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இரட்டை குழந்தைகளினுடைய ஒரு ஆண் குழந்தை தான் இவ்வாறு இறந்திருக்கின்றது. இந்த ஆண் குழந்தையுடன் பிறந்த இன்னொரு பெண் குழந்தை கடந்த சில மாதங்களில் இறந்ததாக இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது. எனவே இந்த சோகத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள இளவாலை பகுதி தான் இந்த சோகம் நடைபெற்றிருக்கின்றது. அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனுடைய 2 பிள்ளைகளிலும் பராமரித்த பேத்தியார் கிளிநொச்சியில் மரணமாகியிருக்கின்றார். எனவே இந்த பிள்ளைகள் யாருமற்ற நிலையில் அவர்கள் விடப்பட்டிருக்கின்றார்கள். எனவே உறவினர்கள் வைத்திருந்த போதும் இந்த தந்தையுடன் அந்த பிள்ளைகள் வாழ்கின்ற சூழல் உண்மையில் கிடைக்காது. எனவே தமிழரசியல் கைதியான ஆனந்த சுதாகரன் கடந்த 17 வருடங்களாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். 2018ஆம் ஆண்டு இந்த ஆனந்த சுதாகரனுடைய மனைவி தன்னுடைய கணவர் சிறையில் இருப்பதை இணைத்து மனம் வருந்தியதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு 2018ஆம் ஆண்டு இறந்திருக்கின்றார். இவருடைய அந்த இறப்பின் போது கூட சிறை கைதிகளை சிறைச்சாலையிலிருந்து அந்த ஆனந்த சுதாகரன் அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்ட ஆனந்த சுதாகரன் கலந்து கொண்டு விட்டு அவரை மீண்டும் கைவிலங்கு பூட்டி அவரை சிறைச்சாலை வாகனத்தில் ஏற்றிய போது அனைவருடைய கண்களையும் குளமாக்குகின்ற ஒரு சம்பவம், அனைவருடைய கண்களையும் கண்ணீரில் நினைத்த ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. ஆனந்த சுதாகரனுடைய அந்த பெண் பிள்ளை நானும் உங்களுடன் வருகின்றேன் என்று சொல்லி சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறியது அனைத்து இதயங்களையும் உண்மையில் புரட்டி போட்டுவிட்ட ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. இந்த சம்பவத்தை பார்த்த மைத்ரிபால சிறிசேனா பொது மன்னிப்பின் அடிப்படையில் அந்த காலப்பகுதியிலே ஆட்சியில் இருந்தவர் தான் இந்த மைத்ரிபால சிறிசேனா. அவர் ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்வதாக கூறியிருக்கின்றார். இவ்வாறு கூறியதற்கு பிறகு 3 ஜனாதிபதிகள் வந்திருக்கின்றார்கள். 7 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இருந்த போதும் ஆனந்த சுதாகரன் இன்றைக்கும் சிறையில் தான் இருக்கின்றார். இந்த பிள்ளைகள் தாய் தந்தை ஆர்மையற்ற பாட்டியுடன், அதாவது பேத்தியாருடன் வளர்ந்து வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இந்த பேத்தியார் கூட வயது முதிர்ந்த அந்த நிலை காரணமாக கிளிநொச்சி மருத்துவமனையில் இறந்திருக்கின்றார். இறப்பதற்கு முன்னர் அவங்கள் விடுவார்களா, ஆனந்த சுதாகரன் வந்தால் தான் அந்த பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக போய் சென்று விடுவேன், அதாவது இறந்து விடுவேன் என்ற கருத்து சாரப்பட அந்த மூதாட்டி கூறிய கருத்துக்களும் அனைத்து இதயங்களையும்
கருத்திருக்கின்றது. எனவே இந்த கருத்துக்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பலனளிக்காத நிலையில் கிளிநொச்சி மருத்துவமனையில் இறந்திருக்கின்றார். தற்போது இந்த பிள்ளைகள் இந்த பாட்டியையும் இழந்து தாயையும் இழந்து தந்தையையும் இழந்த நிலையில் இந்த பிள்ளைகள் யாரும் அற்ற நிலையில் உறவினர்களுடன் வாழ்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை உரியவர்கள் கருத்தில் எடுத்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். போதைப் பொருளை கடத்துவதற்காக இந்தியா சென்று வந்த இருவர் கடலுடன் நடுக்கடலில் வைத்து பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். போதைப்பொருள் எதிர்ப்பு பிரிவான யாழ்ப்பாணத்தில் உள்ள குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் இந்த படகில் உள்ள இருவரையும் கைது செய்திருக்கின்றார்கள். நடுக்கடலில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டுகின்ற போது அவர்களிடம் எந்தவித போதைப் பொருட்களோ அல்லது எந்தவித போதைப் பொருட்கள் கடத்தியதற்கான ஆதாரங்களோ அவர்கள் மீட்கப்படவில்லை. ஆன போதும் அவர்களுடைய அந்த இபிஎஸ் கருவியை ஆதாரமாக காட்டி இந்தியாவுக்கு சென்று வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த படகின் உரிமையாளர் சில வாரங்களுக்கு முன்னர் தான் போதைப்பொருள் கடத்தியமைக்கான காரணத்தை முன்வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே தற்போது இந்த படகில் 2 பேர் சென்று இந்தியாவுக்கான இந்தியாவிலிருந்து போதைப் பொருட்களை இறக்கி கொண்டு நாட்டுக்கு வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். ஆன போதும் இவர்களை கைது செய்கின்ற போது எந்தவித ஆதாரங்களும் இவர்களிடம் மீட்கப்படவில்லை. இருந்தபோது நடுக்கடலில் வைத்து இந்த போதைப் பொருட்களை இவர்கள் கைமாற்றி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் மேற்கொள்ளப்படுகின்றது. இதேவேளை கடற்கரையோரமாக மோட்டார் சைக்கிளில் நின்ற ஒருவரை இந்த படகுடன் தொடர்புடைய இன்னொருவரையும் கைது செய்ததாக போலீசார் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். எனவே மொத்தம் 3 பேரையும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாழில் வாடகைக்கு அறை எடுத்து போதை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற 8 பேர் கைதாகி இருக்கின்றார்கள். எனவே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து லொச்சொன்றை வாடகைக்கு எடுத்து அந்த லொச்சில் ஒரு அறையில் போதைப் பொருட்களை விற்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதில் 6 பேர் தான் இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த புறநகர் பகுதியிலிருந்து வந்த இந்த இருவரும் போலீஸ் விசாரணையில் ஒரு திடுக்கிடும் தகவலை கூறியிருக்கின்றார்கள். தாங்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான போது தாங்கள் இந்த போதைப் பொருட்களை வாங்கி வீட்டில் நுகர்கின்ற போது வீட்டில் தங்களுக்கு ஆதரவு வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் வீட்டை விட்டு விரட்டிவிட்டார்கள் என்று சொல்லியும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்காகத்தான் தாங்கள் இவ்வாறு ஒரு வாடகைக்கு வீடை அமர்த்தி அந்த வீட்டில் இருந்து இந்த போதைப் பொருட்களை தாங்கள் நுகர்வதாகவும் தங்களுடைய அந்த போதைப்பொருள் நுகர்வுக்கான அந்த பணத்தை போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதன் ஊடாக பெற்றுக்கொள்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள். எனவே இவர்களை விசாரித்த அந்த விசாரணையின் போது மேலும் இவர்களுடைய அந்த வலையமைப்பில் இருக்கின்ற மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போதைப் பொருட்களை இவ்வாறு வித்த அந்த லொச்சில் இருந்த 6 பேர் மற்ற இவர்களுடைய வலையமைப்பில் இருந்த 2 பேர் ஆக மொத்தம் 8 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். தற்போது இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். இனி சர்வதேச செய்திகளை பார்க்க போன்றோம். கடந்த 4 ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு இந்த ஆரம்பமாகிய இந்த போர் மிக குறுகிய காலத்தில் முடியும் என்று சொல்லி அனைத்து ஆய்வாளர்களாலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஆன போதும் இந்த போர் விரிவடைந்து செல்கின்றது. இதற்கு காரணம் உக்ரைன் நாட்டிற்கு நேட்டோ நாடுகள் உட்பட அமெரிக்கா நாடுகளுடைய ஆதரவு இருப்பதுதான் காரணம். இதன் காரணமாக பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்த போதும் ரஷ்யா அவற்றுக்கு எந்த விதத்திலும் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த பொருளாதார தடைகளை எல்லாத்தையும் மீண்டெழுந்து அவர்கள் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல நாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை ரஷ்யா தனித்து நின்று மேற்கொண்டு வருகின்றது. இதன் போது இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்காவுடைய விசேட இராணுவத்தினர் உக்ரைன் சென்றதாக கூறப்படுகின்றது. துருக்கியிலிருந்து மேல்மட்ட பேச்சுக்களை முடித்துவிட்டு எலன்சி அவர்கள் உக்ரைனுடைய ஜனாதிபதியாகிய எலன்சி அவர்கள் நாட்டுக்கு திரும்பிய வேளையில் அவருடன் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த அமெரிக்க இராணுவத்தினர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த அமெரிக்கா ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்புக்கு முன்னர் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் இந்த ரஷ்யாவுடன் கடும் போக்கை மேற்கொண்டு வந்தவர். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் நடுநிலை போக்கை ஓரளவு கடைப்பிடித்த போதும் அவரும் சில வேளைகளில் ரஷ்யாவுக்கு எதிராக செயற்படுவதாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்து அதை அந்த அமைதியை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்த ட்ரம்ப் பாராட்டப்பட வேண்டியவர். எனவே இருந்த போதும் இவர் இதய சுத்தியோடு இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்.
திரைமறைவில் சில நாடகங்களை ஆடுகின்றார்களா? ரஷ்யாவுக்கு, அதாவது உக்ரைன் நாட்டுக்கு சென்றிருக்கின்ற அமெரிக்க இராணுவத்தினர் என்ன வகையான பேச்சுக்களை மேற்கொள்வார்கள், எவ்வாறு இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவார்கள் என்று சொல்லி நாங்கள் சற்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஜப்பான் கடல் உணவுகளுக்கு, ஜப்பான் நாட்டினுடைய கடல் உணவுகளுக்கு தடை விதித்த சீனாவினுடைய பெரும்பகுதி உணவாக ஜப்பான் நாட்டினுடைய கடல் உணவுகள் காணப்படுகின்றன. நண்டு, இறால், கணவாய் உட்பட மீன்கள் உட்பட பெருமளவு பிரதானமான உணவுகளை ஜப்பான் நாட்டிலிருந்து இந்த சீனா நாடு இறக்குமதி செய்து வருகின்றது. எனவே அண்மைய சில நாட்களில் தாய்வானுக்கு எதிரான தன்னுடைய அந்த எதிர்ப்பை காட்டுவதற்காக தாய்வான் எல்லைப் பகுதியில் போர் விமானங்களை நகர்த்துவது மற்றும் கடற்படை ரோந்து படகுகளை நிலைநிறுத்துவது, அச்சமூட்டும் வகையில் விமானங்களை தாய்வானுக்குள் செலுத்தி பின்னர் மீண்டு வருவது போன்ற சில சாகச வேலைகளை சைனா தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதும் ஜப்பான் நாடும் தன்னுடைய எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கின்றது. தாய்வான் மீது ஏதாவது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமாயின் சீனா கடுமையான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று சொல்லி ஜப்பான் நாடு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்ததன் பின்னணியில் முற்று முழுதாக ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்கின்ற கடல் உணவுகள் அனைத்தையும் நிறுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஜப்பான் தனக்கு எதிரான கருத்தை கூறியதன் பின்னணியில் தான் இந்த சீனா நாடு ஜப்பான் நாட்டினுடைய கடல் ஏற்றுமதி பொருட்களை முற்று முழுதாக தடை விதித்திருக்கின்றது. குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.